கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கை கொள்ளுகிறபடியினால் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்வில் ஆண்டவரே அதனுடைய ஒவ்வொரு வழிகளை ஆண்டவரே வாய்க்க செய்ய முடியும் அல்லவா? அதில் புத்திமான்களாக நடக்க முடியும் அல்லவா? ஆம் தகப்பனே, எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக, எங்களுக்கு தேவன் பலன் கொடுப்பீராக ராஜா. ஆம் தகப்பனே, சபையை ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழிகள் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடப்பாய். ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு பாதைகள், நாம் போய்கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு வழிகளிலும் நாம் எப்படியெல்லாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, எப்படியெல்லாம் நமக்கு காரியங்கள் வாய்க்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமோ அதனுடைய சகல நன்மையும் பெற செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே நாம் புத்தியீனமாக நடந்து கொள்ளாதபடிக்கு சகலவற்றிலும் புத்தியாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆமென். உன் வழிகள் வாய்க்கும். ஆமென். உன் வழிகள் வாய்க்கும். நீங்கள் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வழிகள் உங்களுக்கு வாய்க்க செய்ய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை தம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்திலே ஆண்டவர் யோசுவாவின் இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல பகுதியை நாம் பார்க்குறோங்க. பக்தன் மோசே அவ்வளோ தூரம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தவர். அவர் மரித்து போனார். அவர் அங்கே இல்லை. அவர் அவர்களுக்கு இனி கிடையாது என்ற ஒரு காலகட்டத்திலே கானான் தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல், ஒரு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை, அதை அவர்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஒரு பெரிய காரியத்தில் மோசே அங்கே இல்லை. ஆனால் யோசுவாவை கர்த்தர் அந்த இடத்திலே கொண்டு வந்தார். ஆமென். அவ்வளோ தூரம் மோசையோடு கூட வழி நடத்தி மோசே நடந்து கொண்ட விதங்களையெல்லாம் கவனிக்க செய்து அந்த இடத்திலே கர்த்தர் யோசுவாவை நியமித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் சில காரியங்களிலே நீங்கள் அமர்த்தப்படுவதற்கு, அதாவது நியமிக்கப்படுவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கலாம், நீங்கள் அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதற்கு தகுதியான நேரம் வரும்போது, அதற்கு சரியான சமயம் வரும்போது நிச்சயமாகவே உங்களை அங்கே அமர பண்ணுவேன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த அருமையான வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் அற்புத ஒரு காரியத்தை சொன்னார். அதுதான் உன் வழிகள் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடப்பாய். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்பதாக கர்த்தர் சொன்ன அந்த திருவசனங்களுக்கு நாம் எப்போவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும், நம்முடைய செயலிலே அந்த வார்த்தை இருக்க வேண்டும். நாம் அந்த வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த நாளில் யுத்தங்களை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல யோசுவாவோட பேசலை. எப்பா, இந்த யுத்தங்களில் இந்த யுத்திகளை நீ பயன்படுத்து,
இந்தந்த காரியங்கள் எல்லாம் நீ செய், இப்படிலாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் நீ இந்த யுத்தத்தில் தந்திரமாக இதெல்லாம் செஞ்சு நீ ஜெயிச்சிடலான்லாம் ஆண்டவர் சொல்லலை. அந்த இடத்துல எந்த ஒரு தந்திரத்தையோ எந்த ஒரு கிரியையோ குறித்து ஆண்டவர் சொல்லலை. உலகத்தானை போல உள்ள காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லலை. அவர் சொன்னது, இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க, இந்த கானானை நீங்கள் சுதந்தரிக்க, உங்கள் வழிகள் உங்களுக்கு வாய்க்க, நீங்கள் புத்திமானாக நடக்க என் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரியலையே, ஒரு விஷயம் எனக்கு சரியாக புரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் தயவு செய்து தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை குறித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு என்ன வசனத்தை சொன்னாரோ அந்த வசனத்தை வைத்து பாருங்கள். அந்த வசனத்தில் தான் நீங்கள் இந்த யுத்தத்தை ஜெயிக்கவும், நீங்கள் இந்த வாழ்க்கை சமாதானத்தோடு வாழவும், நீங்கள் உங்களுடைய வேலைகளிலே ஒரு நல்ல மேன்மையை பார்க்கவும், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நேராக நகரவும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த திரு வார்த்தையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் யோசுவா கிட்ட, எப்பா நீ இந்த கானானை போய் ஒவ்வொரு இடத்துலையும் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு, எல்லாருக்கும் இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு நான் என் வார்த்தையை கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை தான் அவர் கொடுத்தார். தன்னுடைய வசனங்களை தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். மோசையின் நாட்களிலே நீ நடந்து வந்த உனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் எப்படி நிறைவேறினது என்பதை நீ அறிஞ்சிருக்கிற. ஆகையால் அடிமையாய் எகிப்திலே பிறந்த நீ இந்த ஒவ்வொரு தேசத்திலும் யுத்தத்தின் போது நீ அடிமையாய் போகாதபடிக்கு, அவர்கள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, நீ அங்கே சுதந்திரவாளியாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதற்கு நான் என்னுடைய வல்லமையான வார்த்தையை உன்னிடத்திலே வைக்கிறேன் என்றார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனின் வல்லமையான வார்த்தைகள் உங்களுக்காக வைக்கப்படுகிறது. உங்கள் வழிகள், நீங்கள் போய்கொண்டிருக்கிற வழிகளிலே அந்த காரியங்கள் வாய்க்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு வைக்கிறார். நீங்கள் அந்த காரியத்தை எல்லாம் புத்தியாக நடந்து அதிலே ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்வதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தான் அங்கே உங்களுக்கு ஆதாரமாக, ஆகாரமாக, பலனாக அவர் வைக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த யோசுவா எகிப்திலே பிறந்த அடிமை, எகிப்திலே பிறந்த அடிமை. அடிமையாய் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு மேலே சுமத்தப்பட்ட சுமையை சுமக்கிறது மாத்திரம்தான் வேலையை ஒழிய அவர்கள் வேறு எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் வேறு எதிலும் அவர்கள் வளர முடியாது. அவர்களுக்கு என எந்த ஒரு நன்மையும் கிடையாது. எதையும் எதிர்பார்க்கிறதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. இதுதான் ஒரு அடிமையின் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவராகிய அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனின் வார்த்தை அவர்களுக்கு கடந்து வந்தபோது அந்த நிலைமையே கர்த்தர் மாற்றினாருங்க. அந்த காரியங்களையே கர்த்தர் மாற்றினாருங்க. மிகுந்த அற்புதமாய் அந்த அடிமையாய் பிறந்த மனுஷன் அவன் ஒரு பெரிய யுத்த வீரனை போல, ஒரு பெரிய ஒரு ராஜாவை போல, மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவனை போல அங்கே நடக்க, அங்கே இருக்க, அங்கே வாழ கடைசி வரைக்கும் கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் எந்த ஒரு இடத்திலும் விழுந்து போவதற்கு கர்த்தர் விடாதபடிக்கு நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் மேல் வைத்த நோக்கம் நிறைவேறினது. கானான் முழுவதையும் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தேசம் முழுவதையும் அந்த 12 கோத்திரத்தாருக்கு பங்கிட கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் எந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலும் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், எதிலும் உங்களுக்கு வழிவாசல் திறக்காமல் தடைகளாய் இருக்கலாம். ஆனால்
எந்த வளர்ச்சியும் இல்லாத உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கடந்து வருகிற அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் அந்த வார்த்தை நிமித்தமாக சுதந்திரிக்க வேண்டியவைகளை எல்லாம் சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் அலைச்சலை கண்டிருக்கிறார், உன் கண்ணீரை கண்டிருக்கிறார், உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். அங்கலாய்ப்பை கண்ட தேவன் உன் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறவர். அதற்கான பதில் கொடுக்கும் ஒரு காலத்திலே இன்றைக்கு நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதில் ஒரு 3 காரியத்தை அந்த வசனத்திலேயே நம்ம சொல்லப்படுறத பார்க்குறோங்க. முதல் காரியம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. 2வது, இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளையெல்லாம் செய்ய கவனமாயிருப்பாயாக. 3வது, இந்த வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். ஆமென். இந்த 3 காரியங்களும், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாயை விட்டு நீக்காமல் அதை தியானித்து கொண்டு நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அதை நாம் செயல்படுத்துவோம். செயல்படுத்துகிறது நிமித்தமாக நாம் போய்கொண்டிருக்கிற பாதையும் சரி, நம்ம மேலே வைக்கப்பட்ட நோக்கங்களும் சரி, அது வாய்க்குங்க. 2வது, அது வாய்க்கிற வரைக்கும் நீங்கள் புத்திமானாக மாத்திரம்தான் நடப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் புத்தி சரியாக இருக்க கர்த்தர் அந்த வார்த்தைகள் நிமித்தமாக உங்களை நடத்தி செல்லுவார். ஆமென். முதல் காரியமாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. கர்த்தருடைய வசனங்கள், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். ஆமென். ஏன் கர்த்தர் இந்த இடத்துல நம்முடைய வாயை குறித்து அவர் பேசுகிறார்? ஏன் இருதயத்தை கொடுத்து சொல்லலை? ஏன் சிந்தையை குறித்து சொல்லலை? விசேஷமாக இந்த வாயை குறித்து ஆண்டவர் பேச காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய இன்னர் வேர்ல்டுக்கும் அவுட்டர் வேர்ல்டுக்கும், அதாவது நமக்கும் நமக்குள்ளாகவும் நமக்கு வெளியிலையும் சரி, வாசலாக இருக்கிற இந்த வாயை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துகிறார். இந்த வாய் தான் என்ன பண்ணுது? எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? இந்த வாய் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. நமக்கு உள்ளாக என்ன போகணுன்றதுக்கு அது காரணமாக இருக்குது, நமக்கு வெளியில் என்ன போகணுன்றதுக்கு அதுக்கு காரணமாக அதுதான் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல கர்த்தர் உனக்குள்ளே என்ன போகணும், உன்னை விட்டு என்ன வெளியே போகணுன்ற விஷயத்தில் நாம் புத்தியாக இருக்க கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை குறித்து சொல்கிறாரு. அது உன் வாயிலே இருக்கட்டும். உங்களுக்குள்ளாக போகிறதுக்கு என்ன காரியம் கடந்து வந்தாலும் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கிற அந்த வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபில்டர் பண்ணி உள்ளே போகணும். அதே போல் உங்கள் சிந்தையில் இருந்தோ இல்லை உங்கள் மாம்சத்தில் இருந்தோ அல்லது உங்களுடைய சுயபுத்தியில் இருந்தோ ஏதாவது ஒரு காரியம் வெளியே போக பார்க்குதுன்னு சொன்னால், அது வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கிற வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வசனங்கள் அதை சரியாக ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பணும். ஃபில்டர் பண்ணி உள்ளே போகணும், ஃபில்டர் பண்ணி வெளியே வரணும். இந்த ஃபில்டர் ப்ராசஸ் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய காரியங்கள் சரியாக இருக்காது, நம்முடைய வழிகள் வாய்க்காது, நாம் புத்திமானாய் இருக்க முடியாது. பாருங்க, நம்முடைய வாயில் என்ன இருக்குதோ அதுதான் நம்மளை உருவாக்கும். நம்முடைய வாயில் என்ன இருக்குதோ அதுதான் நம்மளை உருவாக்கும். இன்றைக்கி யோசிங்க, இன்றைக்கி கொஞ்சம் பாருங்கள், உங்கள் வாயில் என்ன இருக்குது, என்ன வார்த்தைகள் இருக்குது. உங்கள் வாயில் நீங்கள் என்ன வார்த்தைகளை வச்சுருக்கிறீங்க, என்னென்ன வார்த்தைகளை நீங்கள் அதிகமாய் பயன்படுத்துகிறீங்க, என்னென்ன வார்த்தைகள் அதிகமாய் பேச தோணுது,
என்னென்ன வார்த்தைகளுக்காக உங்கள் வாய் கவலைப்படாமல் இருக்கிறது? இதையெல்லாம் நம்ம பார்க்கணுங்க. இதையெல்லாம் நாம் கொஞ்சம் பார்த்து அதை ஃபில்டர் பண்ண வேண்டிய காரியங்களில் சரியாக நாம் ஃபில்டர் பண்ணி வசனத்தின் உதவியோடு கூட நாம் அதை வெளியே அனுப்பி எடுத்துக்கொள்ள வேண்டியதை உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வழிகள் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஆண்டவர் இந்த வாயை தற்செயலாக கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பிரதானமான ஒன்றாக, பிரதானமான வேலையை செய்யும்படியாக கர்த்தர் இந்த வாயை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்க? எதுக்கு? வாய் பேச முடியுதுன்ட்டு. என்ன வாய் பேசுகிறீங்க? நல்ல வார்த்தைகளை பேச முடியுது. அடுத்தவங்களுக்கு விரோதமாக எதுவும் பேசாமல் நல்ல வார்த்தைகளை பேச முடியுது. அடுத்தவனை பற்றி குறை பேசாமல் நன்மையை பேச ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். ஆமென். இப்படி கர்த்தர் நம்முடைய நாவை சரியாக பயன்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இந்த பூமியை உண்டாக்கினது. ஆமென், அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே பார்க்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தம்முடைய வாயிலிருந்து பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் 3 விஷயம் அதை பயன்படுத்தி அந்த 3 விஷயம் அவர் எதிர்க்க வந்த சத்துருவை அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18:21 பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த வாய் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளவு முக்கியமான இந்த வாயை விட்டு உன் வாயில் என் வார்த்தை எப்போதும் இருப்பதாக. ஆமென். பாருங்க, உங்கள் வாயில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வச்சுருக்கிறீங்கள, அந்த வார்த்தையை முதலாவதாக உங்களுக்காக பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வசனம், உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட கூட அந்த வார்த்தையை பேசுங்க. இந்த முதல் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 4 தடவை ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்கிறாரு, பலங்கொண்டு தடமானதாயிரு, பலங்கொண்டு தடமானதாயிரு அப்படின்னு சொல்லி 4 தடவை மறுபடி கர்த்தர் இந்த இடத்துல யோசுவாவுக்காக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் மறுபடி இந்த வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொன்னால், இந்த யோசுவாவுக்கு அது தேவை. அவனுடைய காதுகள் இதை கேட்க வேண்டும், அவன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து அதை அவனுக்காக அவன் சொல்ல வேண்டும். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஏன் சில வார்த்தைகள், சில காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது? இதே காரியத்தை ஆண்டவர் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், இதே விஷயத்தை தேவன் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் ஏன் அதை பார்க்குறோம், ஏன் அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நாம் இன்னும் அதை நமக்காக பேசலை, நமக்காக அதை சொல்லிக்கொள்ளலை, நாம் இன்னும் அதற்குள்ளாக கடந்து வரவில்லை என்பதற்காக தான். நாம் என்றைக்கு அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமோ, அதை பெற்றுக்கொள்கிறோமோ, அது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். அதனால் நீங்கள் அவர் பாட்டுக்குன்னு சொல்லட்டும், நான் பாட்டுக்குன்னு இருக்கிறேன் இருந்துடாதீங்க, ஒரு நாள் அந்த சத்தம் கேட்காது, ஒரு நாள் அந்த சத்தம் கேட்காது. அதுக்கப்புறமா நாம் ஐயோ அம்மானு கத்துனாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே தயவு செய்து இன்றைக்கு உங்கள் செவிகளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை உங்கள் வாயை விட்டு பிரியாமல் அதை உங்களுக்காக பேசுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்காக செய்வார். ஆமென், ஆமென். ஏன் ஆண்டவர் யோசுவாவுக்காக மறுபடி பேசினார் என்று சொன்னால், அந்த இடத்திலே அவர்களுக்கு பயப்பட வேண்டிய சகல அவசியமும் இருந்தது. அவர்களுக்கு அந்த யோர்தான் ஒரு பெருவெள்ளமாக இருந்தது. அங்கே மிகுந்த பலனை உடையவர்களாக கானானியர்கள் இருந்தார்கள். அந்த நிலத்திலே அங்கே ஜாம்பவான்கள் இருந்தார்கள், அங்கே கொடியவர்கள் இருந்தார்கள், ராட்சதர்கள் அங்கே இருந்தார்கள். இப்படி
இவர்களை அழிக்கும்படியாக இவர்களுக்கு விரோதமாக சகலமும் இருந்தது. இந்த சகலத்தையும் அவன் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவனுடைய வார்த்தையை அவர் தனக்காக முதல்ல பேச வேண்டும். ஆமென், ஆமென். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது முதலாவதாக அதை உங்களுக்காகன்னு வாசிச்சு பாருங்க. இது எனக்காக அப்படின்னு சொல்லி வாசிச்சு பாருங்க. அதை வாசிக்கும்போது அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்யும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பயப்படும் போது நீங்கள் உங்களுக்காக பேசுங்கள். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்காக பேசுங்கள். சூழ்நிலைகள் வித்தியாசமாக அந்த உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு அது எதிராக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்காக வார்த்தைகளை பேசுங்கள். தேவ வார்த்தையை உங்களுக்காக பேசுங்க. அது ஒரு பாசிட்டிவாக உலகத்தாங்க சொல்கிறது போல இதை பாசிட்டிவாக யோசிப்பா அப்படிலாம் கிடையாது. இதை பாசிட்டிவாக யோசிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த உடன்படிக்கையை நான் அறிக்கை செய்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே அவர் எனக்கு சொன்னபடி எனக்கு நிறைவேற்றுவார் என்பதுதான் மெய் என்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 42:5 பக்தன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னோட கூட தேவ வார்த்தையை பேசாதவன் அவர் சமூகத்தின் ரட்சிப்பை காண மாட்டான். தன்னோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசாதவன் அவர் சமூகத்தின் ரட்சிப்பை என்றைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அனாவசிய வார்த்தைகளை உங்கள் நடுவிலே பேசிக்கொண்டு, மாம்ச வார்த்தைகளை பேசிக்கொண்டு, அங்கே நீங்கள் உங்கள் சுயபுத்தியின் வார்த்தைகளை பேசிக்கொண்டு, உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு ரட்சிப்போ விடுதலையோ மீட்போ இருக்காது. தேவ வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்கு நாம் பேசுவோம் என்றால் தான் அங்கே அவர் சமூகத்தின் ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த யோசுவா தன்னுடைய இருதயத்திலே அவர் வார்த்தையை பேசினார். அவர் அடுத்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை மற்றவர்களோடு கூட பேசினார். பாருங்க, உங்கள் வாயை விட்டு ஆண்டவருடைய வார்த்தை பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன, அது அந்த வார்த்தையை நமக்காக பேசணும், அந்த வார்த்தையை மற்றவங்களுக்காக பேசணும். யோசுவா 1 நீங்கள் 10-11 பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே தனக்காக பேசிக்கொண்ட மனுஷன் அதே போல தன் வாயை விட்டு அவன் அந்த வார்த்தையை பிரியாதிருக்க காத்து கொண்டபடியினாலே அந்த வார்த்தையை தன்னோடு கூட இருக்கிறவர்களிடத்திலும் அதை பகிர்ந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு வசனத்தை வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுகிறீங்க, தரிசனங்களை சொப்பனங்களை காண்கிறீங்க, இப்படி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை எத்தனை பேர் உங்கள் வீட்டிலே அதை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள்? சில நேரத்தில் நம்முடைய வீட்டார் செபிக்காமல் இருக்கலாம், தேவ சத்தத்துக்கு அவர்கள் செவி சாய்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களோடு கூட அவர்களுக்காக ஆண்டவர் பேசியிருப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் அவர்களுக்கு பேசும்போது அவர்கள் விழித்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட இந்த மனிதன் அந்த இடத்துல அப்படியே அமர்ந்து விடவில்லைங்க. தன்னுடைய சிந்தைக்கு ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணலை, எழும்பலை. அது வரைக்கும் நாம் சும்மா இருக்கலான்னு சொல்லலாம் அவர் இல்லை, அவர் உடனே அதை அறிக்கையிட்டார். ஆமென்,
ஆமென். பாருங்க, ஒரு பயம் இருக்குது. யோர்தான்ற பெருவெள்ளம் இருக்குது. அங்கே அந்த கானான் தேசத்தின் ஜனங்கள் மிகுந்த பலசாலிகள் என்பதும் உண்மைதான். அந்த நிலத்திலே ராட்சதர்கள் இருக்கிறதும் உண்மைதான். எல்லாமே இருக்குது. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு அறிகுறி கிடையாது. நீ ஜெயிப்பன்றதுக்கான வார்த்தை மட்டும்தான் இவர்கள் கரத்தில் இருக்குது. அறிகுறிகளை தேடி அலையாதீங்க, அடையாளங்களை தேடி அலையாதீங்க. அடையாளமாகவும் அறிகுறியாகவும் வல்லமையாகவும் பலனாகவும் எல்லாமுமாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை எல்லாமுமாய் இருக்கிறது. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனின் வார்த்தையை நம்முடைய வாயை விட்டு மாத்திரம் பிரியாதிருக்க கடவோம். அதை நம்முடைய வாயிலேயே வைத்துக் கொள்ளுவோம். நிச்சயமாய் ஜெயத்தை காண்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். யோசுவா அதை அறிக்கையிட்டார். நீங்கள் அதற்கடுத்து 12-15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஒவ்வொரு ஜனத்தினிடத்தில் அவர் பேசுகிறார். கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார், நாம் யாவரும் போய் அதை சுதந்திரிக்க போகிறோம் என்று சொல்லி யோசுவா அந்த இடத்துல பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதாங்க வேணும் இந்த நாளில். பாருங்க, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடுவில் மறுபடி அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு பேசுகிறார். அடிக்கடி மற்றவர்களிடத்திலே தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். இன்றைக்கு அனாவசிய வார்த்தைகள் குடும்பத்தில் இருக்குது, தேவையில்லாத வார்த்தைகள் குடும்பத்தில் இருக்குது. நம்முடைய உறவுகளுக்குள்ளே எந்த பிரயோஜனமும் இல்லாத வார்த்தை, மனம் அடிவை அடைய செய்கிற வார்த்தை, கண்ணீரை வரவழைக்கிற வார்த்தை, இப்படி இவைகள் பிரயோஜனம் இல்லாதவைகள் இருக்கிறது. ஆனால் உருவாக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, நம்மை மீட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் எங்கே? தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் உறவுகளுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, பிள்ளைகளிடையிலே இப்படி அது எப்போதும் தொனித்து கொண்டே இருப்பதாக. யுத்தத்தின் ஜெயத்துக்கு பிற்பாடு அவர்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு அதை கொண்டாடி கொண்டு அவர்கள் இல்லை. அந்த ஜெயத்தின் நடுவிலும், அந்த யுத்த காலங்கள் நடுவிலும் அவர்கள் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை மறுபடி பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு கூட்டம் தேவன் பேசின வார்த்தைகளை கேட்காமல் இருக்கிறதோ, அதாவது அடிக்கடி கேட்காமல் இருக்கிறதோ, அந்த சத்தத்தை உணராமல் இருக்கிறதோ, அந்த கூட்டங்கள் வலுவிழந்து போகும், அது வழிக்கு விழுந்து போகும். ஆனால் இந்த யோசுவாவை போல எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை எப்போதும் அவர்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறபடி நங்கூரத்தை போல அதை மிகவும் வல்லமையாய் பேசிக்கொண்டிருந்தாரோ, அந்த கூட்டங்கள் வழுவி போகாதபடிக்கு அவர்கள் கானானை சுதந்தரிக்க முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சுதந்தரிக்க வேண்டுங்க. பாருங்க, கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் ஒரு காரியத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதில் ஆண்டவர் சொல்லும்போது, நீ என்னிடத்துல இருந்து பெறாத இருக்கிற ஆசீர்வாதங்களை நீ என்றைக்கு பெறுறியோ அன்றைக்கு தான் நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய கரத்துக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரத்துக்கு வராததும் ஒரு சாபம், அது ஒரு பொல்லாப்பு, அது ஒரு தீமை. ஆகையால் தேவனிடத்தில் கேளுங்கள். ஜாதிகளை சொந்தமாக்கி கொடுக்கிறவரும் எல்லைகளை சொந்தமாக்கி கொடுக்கிறவரும் அவர். அவரிடத்திலே நாம் கேட்காதிருக்கிற காரியங்களில் நாம் சுயபுத்தியோடு இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். என்னுடைய தேவைகளை நானே பார்த்து கொள்வேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நானே பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிற எந்த விஷயமா இருந்தாலும் அதிலே நாம் புத்தியாய் நடக்க முடியாது, அதிலே நம்முடைய காரியங்கள் வாய்க்காது. தேவ வார்த்தையை தூஷிக்கிற நீ என்றைக்கு எழும்புவாய் என்று சொன்னால் என்றைக்கும் நீ எழும்ப மாட்டாய்.
தேவ வார்த்தையை மகிமையாய் வைத்துக் கொள்ளுகிற மனுஷன் எழும்புவான். ஆமென், ஹல்லேலூயா. தனக்கு பேசிக்கொண்டார், தன் வாயை விட்டு பிரியாதிருக்கிற அந்த வார்த்தையை மற்றவர்களுக்காக பேசினார். அவர் அந்த எதிரிகளுக்கு அந்த வார்த்தையை பேசினார். நம்ம வாயை விட்டு ஆண்டவர் ஏன் தம்முடைய வார்த்தை அது பிரியாதிருக்கணும்னு சொல்கிறார்னா, அதை நமக்காக பேசிக்கணுமா, அதை மற்றவங்களுக்காக பேசிக்கணுமா, அதை நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்காக அதை பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நாம் இந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த யுத்தம் முழுவதும் சத்தமாக தான் இருந்தது, வார்த்தை மட்டும்தான் இருந்தது. தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின் சத்தம் தான் இருந்துச்சே ஒழிய எந்த ஒரு ஆயுதங்களும் அந்த இடத்திலே இல்லை, எந்த ஒரு யுக்திகளும் அந்த இடத்திலே இல்லை. தேவனுடைய சத்தம் என்ன சத்தத்தை எழுப்ப சொல்லுச்சோ அந்த சத்தம் தான் அங்கே இருந்தது. அப்போ இவ்வளோ நாளாக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் யோசிச்சு நாம் எதுக்கு யோசிக்கணுமோ அதுக்கு யோசிக்காமல் போயிடுறோம். மோதி 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 எதுக்கு நாம் மோதி நிற்கணுமோ அதுக்கு நாம் மோதாமல் போயிடுறோம். இப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை தவறான வழியிலே நாம் அதை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தையிலே அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த எரிகோவை சுற்றி ஆண்டவர் நீ சுற்றிட்டே இருக்கும்போது உன்னுடைய லெஃப்ட் கையிலையோ ரைட்டு கையிலையோ அந்த ஏதாவது வச்சு குத்திக்கிட்டே போன்னு சொன்னாரா? அதில் பூசி இருக்கான் பார்த்தியா, அந்த 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 சிமெண்ட்டோ ஏதோ ஒன்று அதெல்லாம் அப்படி நோண்டிக்கிட்டே போடா 7 நாள் அப்படின்னாரா? சொல்லுங்களேன். இல்லை ஏதாவது ஒரு பாம் செஞ்சு அந்த இடத்துலலாம் சொருகி வச்சுட்டே போடா அப்படின்னு சொன்னாரா? இல்லை மெஷர் பண்ணு, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாரு, என்ன பண்ணலாம், எகிரி குதிச்சிடலாம், எப்படி எந்த அளவுக்கு கயிறு கொண்டு வரலாம், இல்லை எத்தனை பேர் இருக்கிறாங்க கவுண்ட் பண்ணு, அந்த மாதிரி தான் சொன்னாரா? கிடையாது. அந்த இடத்துல அவர் ஆசாரியர்களை எக்காலத்தில் ஊத சொன்னார், மகா காலமாக அதை ஊத சொன்னார், அதில் ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். அந்த இடத்துல நீங்கள் ஏகமாய் அதை செய்யுங்கள் சொல்லி கர்த்தர் அவங்க எல்லாரையுமே ஒரு மனதோடு கூட நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. அவங்க அதை தான் செஞ்சாங்க. தனக்குள்ளாக இருந்த தேவ வார்த்தை என்ன சொல்லிற்றோ அதை தான் அங்கே செய்தார்கள். அதை தான் அங்கே அவர்கள் வாயை திறந்து அதை பண்ணினாங்க. அந்த வாயை திறந்தபடியினாலே அந்த எரிகோ கோட்டை விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பக்தன் ஆண்டவருடைய வார்த்தையை மறுபடியும் அவங்க நடுவில் வாசிக்கிறார். ஒவ்வொரு ஜெயத்துக்கு அப்புறமாகவும் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், என்றைக்குமே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நமக்காகவும் பேசிக்கொள்ள வேண்டும், மற்றவர்களிடத்திலும் பேச வேண்டும், நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களிடத்திலும் அதை பேச வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை விலகி போகும் அப்படின்னு சொன்னால் நாம் வஞ்சிக்கப்படுவோம், நாம் ஏமாற்றப்படுவோம். அந்த ஒரு நாள் ஏமாற்றம் தலைமுறையாக அது பாதிக்கும். இந்த இடத்துல இந்த யோசுவா 9ஆம் அதிகாரத்திலே இவர்கள் ஏமாந்தது 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்க முடியும். ஆமாவா இல்லையா? கிபியோனியர்கள் ஏமாத்தும்படியாக அங்கே வந்தாங்க. நாங்கள் ரொம்ப தூரமாக இருந்து வரோம், இங்கே பாருங்கள், எங்கள் துணியை பாருங்கள், எங்கள் சாப்பாட்டை பாருங்கள், எங்களுடைய திராட்சரச துருத்தியை பாருங்கன்னு சொல்லி
அவர்கள் ஏமாத்தும்படியாக அந்த இடத்திலே நாங்கள் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாத்தும்படியாக வந்தாங்க. அந்த ஏமாற்றுகிற ஜனங்களுடைய கிரியைகளை பார்த்த இவர்கள் அவர்கள் பார்வையிலே அந்த காரியங்களை பார்த்துக்கிட்டாங்களே ஒழிய அந்த இடத்திலே தேவனிடத்திலே அவர்கள் பேசவும் இல்லை, தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல சொல்லவும் இல்லை, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எதிர்பார்க்கவும் இல்லை. என்னாச்சு? கடைசி வரைக்கும் அவர்களுக்கு அது ஒரு பெரிய மனவேதனையாக, மனப்போராட்டமாக அவர்களுக்கு காணப்பட்டது. ஆகவே தயவு செய்து சொல்லுங்கள், தயவு செய்து உங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை பிரியாமல் இருப்பதாக. ஆமென். காலையிலே நீங்கள் பேசுங்க, வசனங்களை மனப்பாடமாக பேசுங்க, உங்கள் குடும்பத்தின் மேலே பேசுங்க, கடினமான நேரங்களில் வசனங்களை பேசுங்க. உங்கள் வாயில் எபிரேயர்களை போல அது எப்போவுமே அந்த வார்த்தை தொனிச்சு கொண்டே இருக்கட்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 பார்த்தீங்கன்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் சாட்சியின் வசனத்தினாலே அந்த இடத்திலே ஜெயத்தை காண முடியும். அல்லேலூயா, அல்லே